ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க கண்ணாளிகளாக இருக்கிறோம். இந்த நாளில் உங்களோட கூட உடன்படிக்கை குறித்த ஒரு கிறிஸ்துவ வாழ்வினுடைய கமிட்மெண்ட், கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய அர்ப்பணிப்பை குறித்து உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் பாராட்டின ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம நிற்கிறது அவருடைய கிருபையாக இருக்கிறது. நம்மளுடைய பலன் பராக்கிரமம் எல்லாம் ஒன்றுமில்லை, அவருடைய கிருபையினால் நம்ம நிற்கிறோம். ஆமென். அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, உடன்படிக்கை நிறைந்த ஒரு வாழ்வு. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை என்பது என்ன? இரண்டு நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக அவர்கள் ஒப்புக்கொண்டு அங்கே ஏற்படுத்தப்படுகிறது தான் ஒரு உடன்படிக்கை. உங்களுக்கு தெரியும், தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அநேக உடன்படிக்கையை நம்ம பூமியில் பார்க்க முடியும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்க்க முடியும். உடன்படிக்கை பல விதங்களில் வெளிப்படுகிறது உண்டு. உடன்படிக்கை சில ப்ராமிசஸ் மூலமாக வெளிப்படுத்துவாங்க, சில தீர்மானங்கள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. உடன்படிக்கையை சில நேரத்தில் சில செரிமனிஸ் மூலமாகவும் வெளிப்படுத்துவார்கள். ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினதுக்குரிய அடையாளமாக சில காரியங்களை செய்வார்கள். ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இப்படி உடன்படிக்கையை அவள் உறுதிப்படுத்துவதற்கு சில அடையாளங்கள் செய்கிறது உண்டு. இந்த உடன்படிக்கையை பற்றி பேசும்பொழுது முதலாவதாக நாம் அறிந்திருக்கிறோம் அல்லது இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற கர்த்தர். நம்மோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துகிற கர்த்தர். நம்ம சில உடன்படிக்கைகள் மேலோட்டமாக சொல்லி நம்ம இன்னும் சில வார்த்தைகளுக்குள்ள நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். முதல்ல ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை, ஆண்டவர் பூமியை உண்டு பண்ணி அங்கே ஆதாம் ஏவாள் இந்த ஆதி மனிதர்களை உண்டு பண்ணி ஆதாமோடு ஏவாளோடு ஆண்டவர் மனிதரோடு என்ன பண்ணுறார்? முதல் உடன்படிக்கை அங்கே ஏற்படுத்துகிறார். ஏதேன் தோட்டத்தில் உண்டாகிற முதல் உடன்படிக்கை ஆதாமோடு கூட தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சில கட்டளைகளை சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவர்களை படைக்கும் பொழுது என்னுடைய சாயலாக, நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி படைப்போம் என்று படைத்து, அடுத்தது இவர்களை அப்படி படைத்ததுனால இவர்களுக்கு சில டொமினியன்ஷிப், ஆளுகையை நான் கொடுக்கிறேன். அவர்கள் பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வார்கள். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஊரும் சகல பிராணிகளையும் எல்லாம் அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, ஒரு ஆளுமை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆதாமின் உடன்படிக்கை, ஆதாமோடு கூட தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இப்போ அந்த உடன்படிக்கை என்ன பண்றாங்க? உடைச்சு போடுறாங்க. கான்ட்ராக்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டு, கவர்னன்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டு. கான்ட்ராக்ட் என்பது வேற, கவர்னன்ட் என்பது வேற. கான்ட்ராக்ட் வந்து நீங்க பிரேக் பண்ணலாம். கோந்த்ராலாம் எழுதிருக்கீங்களா? கோந்த்ராலாம் எழுதிருக்கீங்களா? வீட்டுக்கெல்லாம் கோந்த்ரா எழுதுறீங்களா? வீடு வாடகை விட்டாலும், வாடகைக்கு போனாலும், வேலைக்கு போனாலும் கோந்த்ரா எழுதுறாங்க. சேதை கோந்த்ரா எழுதினாலும் வேலையை விட்டு அனுப்பணும் முடிவு பண்ணால் வேலையை விட்டு அனுப்புவாங்க. They can break your contract whenever they want to break. கான்ட்ராக்ட் நிரந்தரம் அல்ல. மேற்கத்திய நாடுகள் கலாச்சாரம், திருமணமும் கான்ட்ராக்டில் போடுறாங்க. ஆனால் திருமண வாழ்வை ஏற்படுத்துகிறது ஆண்டவராகிய தேவன். அந்த கான்செப்ட் ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு? இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவன் இணைத்ததை மனிதன்
ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை, அது யாரும் மீறக்கூடாது. அது வெட்டிவிடக்கூடிய உடன்படிக்கை அல்ல, அது பிரேக் பண்ணுற கான்ட்ராக்ட் அல்ல, அது ஆண்டவருடைய கவனன்ட், ஆண்டவருடைய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை ஆசீர்வதித்து பெருகும்படி சொல்கிறாரு. ஆனால் இது நிமித்தம் இவங்க என்ன பண்ணுவாங்க? புருஷனானவன் தகப்பன் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பானவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இப்போ ஆண்டவர் இவர்களோடு ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கையை சத்துரு வஞ்சித்து என்ன பண்ணுகிறான்? ஏவாள் வழியாக ஏவாளை வஞ்சித்து ஆதாமை வஞ்சித்து மனக்குலத்திற்கு கூட ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையை மீற வைத்தான் சத்துரு. எப்படி மீற வைத்தான்? 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த ஸ்திரீ ஒரு நாள் போகும்பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த அந்த கனி கொடுக்குற மரத்தின் அருகே போய் நிற்கிறா. அவள் அதை பார்க்குறா. அங்கே இருக்க ஒரு பாம்பு பேசுது. பாம்புக்குள்ளே என்ன பண்ணுது? பிசாசு பேசுது. அது என்ன சொல்லுது? தேவன் இப்படி சொன்னாரா, இப்படி செய்தாரா எல்லாம் கேட்டுச்சு. இப்போ அவள் பார்க்குறா, இந்த கான்வர்சேஷன் எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குறா, அங்கே அந்த பழம் அங்கே எப்படி இருந்துச்சா? அந்த விருட்சமானது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலவுமான இச்சிக்கப்படத்தக்க, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு பார்த்தாலே என்னது? பார்த்தாலே எப்படிங்க இன்பம் கிடைக்கும்? அப்படிதான் எழுதியிருக்கு. இந்த பழம் என்ன பண்ணுதா? பார்த்தாலே இன்பமா இருக்கான். கண்ணு பொல்லாதது இல்லையா? கண்ணு எவ்வளோ பயங்கரமானது பாருங்க. கண்ணு எத்தனை விசேஷமானது பார்த்தீங்களா? கண்ணில் பார்த்தே எல்லாம் எடை போட்டுறோம் இல்லையா? சபைக்கு வந்தால் சிலர் வந்து கண்ணை வச்சு என்ன தான் செய்கிறாங்க தெரியல, கண்ணிலேயே எல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொல்கிறேன் இல்லையா? ஆமாம். சிலர் பார்க்குற பார்வையிலேயே பேசுவாங்க. சில மனைவிமார் கணவர் பார்க்குற பார்வையிலேயே கணவன் விளங்கிக்குவார் இல்லையா? பார்வையிலேயே பேசிக்கொள்வார்கள், பார்வையிலேயே மிரட்டி விடுவார்கள், பார்வையிலேயே பார்வை பொல்லாதது. சில சொல்லுவாங்க, சில பார்வையில் மாட்டவே கூடாதுமாங்க. சில கிராமங்களில் சில பாட்டிமாரெல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த காலத்து சிசிடிவின்னு சொல்லுவாங்க. அங்கே போகும் சொல்லுவாங்க, இந்த பாருப்பா அங்கே அவங்க கண்ணில் மட்டும் மாட்டிக்கிறாது அப்படிம்பாங்க. இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு உடன்படிக்கையை மீறுவதற்கு இவனுடைய டயலாக்ஸ் முக்கியம். அடுத்தது இந்த பார்வையை அதன் மேல பதியத்தக்கதாக போனதும் மிக முக்கியமான காரணம். அது பார்க்கும் பொழுதே மிகவும் இச்சிக்கப்படத்தக்கதாக பார்வையில் பார்க்கும்போதே விளங்கிருச்சு. அவர்கள் மீறுகிறார்கள். இதனுடைய அடுத்த விளைவு, ஆண்டவர் மனிதனை ஏற்படுத்தும் பொழுது மனிதன் மனிதனை ஆண்டு கொள்ளும்படி அல்ல, மனிதனுக்கு எல்லா ஆளுகையும் கொடுத்தார். மனிதன் அடிமையாக இல்லை, அவன் ஆளுகிறவனாக வாழுகிற ஒரு பெரிய இதை கொடுத்தார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். எங்கேயாவது அடிமைத்தனத்தின் மாதிரி வாழ்க்கை வாழ்கிறீங்களா? ஹூ டிரைவ்ஸ் யுவர் லைஃப்? வாட் டிரைவ்ஸ் யுவர் லைஃப்? ரொம்ப முக்கியம். எது உங்களுடைய வாழ்க்கையை இயக்குகிற கருவியாக இயக்குகிறதாக இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க மீறினால ஆண்டவர் வச்சிருக்கிற ஆளுகையை இவர்கள் இழக்கிறார்கள், பயப்படுகிறார்கள், ஒளிகிறார்கள், எல்லாம் நடந்துச்சு. அடுத்த ஒரு சம்பவம் நடந்தது. இவர்களுக்கு பிள்ளைகள் வராங்க. ஆபேல், காயின். காயின் அவனோட சகோதரனை விரோதித்து அவன் கொன்று போட்டான். உடன்படிக்கையை மீறினப்போ தொடர்ந்து அக்கிரமங்கள், பாவங்கள்,
மனுஷர் பூமியில் பெருக தொடங்கின போது தொடர்ந்து பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகிச்சு. தேவனுடைய சமூகத்தில் அக்கிரமங்களும் பாவங்களும் வந்து எட்டின உடனே ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். ஆனால் அங்கே ஒரு மனுஷன் இருந்தான், நோவா. அவனுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடச்சிது. அவன் அந்த நாட்களில் அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். அதனால் ஆண்டவர் அவனையும் அவனுடைய குடும்பத்தாரை கொண்டு திரும்பவும் பூமியை நிரப்ப வேண்டும், மற்றபடி எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். இவருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மிகுதியாக இருந்தது என்று தேவன் கண்டார். இன்னைக்கு நீங்கள் பூமியில் என்னென்ன பாவங்கள்லாம் கேள்விப்பட்டு ஷாக் ஆகுறீங்களோ அதை உடவும் மோசமான பாவங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு. பயங்கரமான பாவங்கள் நடந்துச்சு. அந்த நாட்களில் அவருக்கு ஜட்ஜாக இருந்தது என்னன்னு சொன்னால், அவர்களுடைய மனசாட்சி தான் அவருக்கு ஜட்ஜாக இருந்துச்சு. சட்டங்கள் இல்லாத நாட்கள், மோசையுடைய சட்டங்கள் அங்கே இல்லை. அங்கே பல காரியங்கள் அங்கே ஒழுங்குக்கு பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் சுபாவமே அவர்களுக்கு போதிக்கும்படியாக ஆண்டவர் வச்சிருந்தார். அவர்கள் சுபாவத்திலே வீணரானார்கள் என்று தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவங்க அக்கிரமத்தினால நிரப்பப்பட்டு மிகவும் மோசமான, சும்மாலாம் ஆண்டவர் பூமியை வந்து ஜலத்தில் அழிக்கவே இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஏன் இப்படிலாம் அழிச்சு விட்டார் இல்லை, மோசம்னா மோசம். ஆண்டவர் ஏன் இந்த ஜனங்களை படைச்சோன்னு மனசாபப்பட்டாராம். அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக இவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, மிகவும் மோசம். அதான் சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்க்குற பாவங்கள் கேள்விப்பட்டு அச்சோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறது காட்டிலும் மோசமான பல பாவங்கள் அங்கே நடந்துச்சு. அதனால் வேதத்தை நீங்கள் நல்லா எடுத்து ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட மோசமான காலகட்டம்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த அக்கிரமத்தின் மிகுதியினால் ஆண்டவர் முழு மனுக்குலத்தையும் அழிக்க பார்க்கும்பொழுது, அப்படியானா தேவன் அநீதியாகவே அழிச்சிருப்பாரு? அப்படியானா எப்படி ஒருத்தர் நீதிமானா இருந்தான்? அப்படியானா ஆண்டவர் வாழக்கூடியவைகளை மனிதனுடைய வாழ்க்கையில் வைத்திருந்ததுனால தான் நோவாவை போன்ற ஒருத்தர் நீதிமானாகவும் வாழ முடிந்தது. சட்டங்கள் இல்லை என்றாலும் நீதிமான்களாக வாழக்கூடிய சுபாவத்தை ஆண்டவர் மனிதனுக்குள்ள வைத்திருந்தார். அதனால தான் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்கும் எனக்கு. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படலான்னு ஆண்டவர் எல்லாருக்கும் மனசாட்சியை கொடுத்துருக்கிறார் தானே. யுவர் கான்ஷியன்ஸ் வில் டெல் யூ ஹூ யூ ஆர், வாட் இஸ் குட், வாட் இஸ் ஈவில், எது நன்மை தீமை, எது பிரச்சனை, எல்லாம் உங்களுடைய மனசாட்சி பேசும். ஆண்டவர் யாருக்கும் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. இயேசுவை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள், அவர்களையும் மனசாட்சியின்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். யாரையும் அநீதியாக நியாயம் தீர்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவே அல்ல. அக்கிரமம் மிகுதியினால ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இவன் மாத்திரம் நீதிமானா இருக்கிறான், இவனுடைய குடும்பம் அதுக்குள்ளே இருக்கு, அந்த குடும்பத்தை நான் பாதுகாப்பேன், ஒரு கூட்டம் மிருகத்தை நான் பாதுகாப்பேன், மற்ற எல்லாத்தையும் நான் அழிச்சு போடுவேன்னு சொல்லி அழிச்சு போட்டுட்டு இந்த ஜலப்பிரளயம் எல்லாம் முடிச்ச பிறகு திரும்பவும் நோவாவும் அவனோட குடும்பம் காக்கப்பட்ட பிறகு அவர்கள் பூமியில் விதைக்கும்படி ஆதாமுக்கு சொன்னது போல திரும்பவும் பயிரிடும்படி திரும்பவும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிச்சார். இப்போ 2வது உடன்படிக்கை ஆண்டவர் நோவாவோடு பண்ணினார். நோவாவோட காலத்து பிறகு உங்களுக்கு தெரியும், இவர்கள் திரும்பியும் போகிறாங்க. அங்கே பாபேல் என்ற கோபுரத்தை கட்டுறாங்க. திரும்பியும் போராட்டம், திரும்பியும் பிரச்சனைங்க, திரும்பவும் மோசமான சூழ்நிலைகள், திரும்பியும் அக்கிரமம், திரும்பியும் பெருமை, எல்லா காரியங்களும் இவர்களுக்குள்ள வருகிறது. ஆண்டவர் ஆபிரகாம் என்ற மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவனோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். 3வது உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு தேவன் ஏற்படுத்துகிறார். ஊர் என்ற கல்தேயருடைய இடத்துல இருந்து அவனை தெரிந்து கொண்டு, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் சொல்கிற தேசத்துக்கு போ, உனக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அவனோடு கூட 3வது அடுத்தது அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை நாட்கள் பார்க்கும்பொழுது மிகவும் மோசமான நாட்கள். ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கை பார்க்கும்பொழுது லோத்து தெரிந்து கொண்ட சோதம் பட்டணங்கள்லாம் அவ்வளவு மோசமான பட்டணங்கள், அவ்வளவு அருவருப்பு நிறைஞ்ச பட்டணங்கள், அவ்வளவு மோசமான காரியங்கள், தகாத காரியங்கள் அப்படிப்பட்ட நாட்களில் அங்கே நடந்துச்சு. இம்மாரல் லைஃப், நல்ல கேரக்டர் கிடையாது. ஆனால் அதன் மத்தியில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆண்டவர் அவனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை கொண்டு ஆண்டவர் அந்த சந்ததி மூலமாக ஆண்டவருடைய திட்டங்களை கொண்டு வருவதற்காக தேவன் இது பண்ணார்.
ஆனா ஒரு காலம் வந்தது, அவனுடைய சந்ததியும் ஒரு காலத்தில் எகிப்துக்கு போய் அடிமைகளாக திரும்பி போன பொழுது அவர்கள் திரும்பவும் தேவனை சோதித்து தேவனுக்கு விரோதமாக செய்து அடிமைகளாக இருந்ததுக்கப்புறம் ஆண்டவர் மோசையின் மூலமாக அடுத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். திரும்பி திரும்பி அவர் ஏற்படுத்த உடன்படிக்கை பார்க்கும்போது ஒன்று மாத்திரம் புரிகிறது, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவத்தை வெறுக்கிறவர் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர் நம்ம எல்லாம் நேசிக்கிறவர் என்பதையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். மோசையோட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். மோசையோட வாழ்க்கைக்கு பிறகும் இன்னும் அநேக காரியங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு ஆண்டவர் தாவீதோட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இது நடுவில் ஒரு வேத பகுதி நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் அதோடைய 30வது அதிகாரம் அதோடைய முதல் 10 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. அப்போ ஆண்டவர் அங்க மோசேயுடைய காலத்துல அடுத்த ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆனால் மோசேயுடைய காலத்தின் உடன்படிக்கை வரும்பொழுது அந்த உடன்படிக்கை, the covenant is a conditional covenant, நிபந்தனையின் உடன்படிக்கை. உடன்படிக்கையில் நிபந்தனைகள் உண்டு. அப்போ ஆண்டவர் மோசையின் மூலமாக கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்த போது ஆண்டவர் 10 அடிப்படையான கட்டளைகள் இருந்து, ஆனால் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கமாண்ட்ஸ் கட்டளைகள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கொடுத்தாரு. அதில் 300 கமாண்ட்ஸ் எதுக்காகன்னு சொன்னால் ஆசீர்வாதத்துக்காக, இன்னொரு 300 கமாண்ட்ஸ் சாபத்துக்காக. covenant has conditions. உடன்படிக்கை ஆண்டவர் நிபந்தனைகளோடு கொண்டு வருகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்தரம் திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன்னை பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய இப்போ இதெல்லாம் பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதின் வேர், தாவீதினுடைய சிங்காசனத்தை நிலைநாட்டுவேன் என்று சொல்லி அடுத்த ஒரு உடன்படிக்கை தாவீது மூலமாக ஏற்படுத்துகிறார். ஆனால் தொடர்ந்து தாவீதினுடைய நாட்களில் பார்க்கும்பொழுது தாவீதும் மீறுகிறான். தொடர்ந்து வருகிற ராஜாக்கள் மிகவும் மோசமாக மீறுகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிறாங்க, பலவிதமான காரியங்களுக்குள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உடன்படிக்கை இவர்கள் மீறிக்கொண்டே வராங்க. இப்போ ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறார். நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31 31 34 31 34. வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருவனை கொண்டு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர்கள் வழியாக அவருடைய திட்டத்தை இந்த பூமியில கொண்டு வர வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக சொன்னா ஆதியில ஆதாம படைக்கும் பொழுது தேவனுடைய விருப்பம் ஆளுகையை மனுஷனிடத்துல கொடுத்தார். ஆனா அவன் இஷ்டத்துக்கு ஆளும்படியாக அல்ல, மாறாக அவருடைய வார்த்தையின்படி இந்த பூமியை ஆள வேண்டும். ஆளுகை கொடுத்தார், ஆனா ஓ இஷ்டத்துக்கு ஆண்டு கொள்வதற்காக அல்ல, மாறாக அவருடைய விருப்பத்தை அறிந்து ஆண்டு கொள்ளும்படியாக, அவருடைய சித்தத்தின்படி ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்தார். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. அக்கிரமத்தினால ஆண்டவர் திரும்ப திரும்ப உடன்படிக்கை என்ன பண்றாரு, ஏற்படுத்துகிறார். ஒவ்வொருத்தரையும் இவங்க பிரேக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் திரும்ப 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 உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அடிமைத்தனத்தில் வாழக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் திரும்ப திரும்ப உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதனால தான் சொன்னேன், இந்த பூமியில எதற்காகவும் நீங்களும் நானும் அடிமைகளாக வாழக்கூடாது. நாம எந்த மனுஷனுக்கும் அடிமை கிடையாது. யாரும் நம்மளை கட்டுப்படுத்துறது இல்லை, யாரும் நம்மளை. கொஞ்சம் யோசித்து பாருங்க,
எத்தனை பேர் கடனில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் மேலே கடன் வாங்கி அடிமைத்தனத்தில் எழும முடியாமல் தவிக்கிறது எத்தனை பேர் இந்த பூமியில்? இந்த பிரான்ஸ் தேசத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கே வரும்பொழுது எத்தனை ஆயிரங்கள் பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் கடனில் அமிழ்ந்து போனது எத்தனை பேர்? வட்டி கட்ட முடியாமல், வேலை கிடைக்காம, கடனை அடைக்க முடியாமல், ஊருக்கு அனுப்ப வேண்டிய காசு அனுப்ப முடியாமல் எத்தனை கஷ்டம். அந்த மாதிரி நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கு. நம்ம சில காரியங்களை மட்டும் சுருக்கமாக பார்ப்போம். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்திய நிறைய நோக்கங்கள் உண்டு. அது மிகவும் முக்கியம். ஆண்டவர் மனுபுத்திரர்கள், மனுஷர்கள் அவர்கள் பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக, அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கை இல்லாமல் அவர்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆனால் உடன்படிக்கையில் 2 பேரும் ரொம்ப முக்கியமாக வேலை செய்ய வேண்டும். தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அவன் வாழ்வதற்குரிய, அவன் விருத்தி அடைவதற்குரிய, அவன் செழிப்பதற்குரிய, அவன் திறமையாய் செயல்படுவதற்குரிய எல்லா காரியங்களையும் அவர் கொடுக்கிறார். ஆனால் நமக்குரிய பகுதியை நாம் நிறைவேற்றும் போது மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கை நமக்குள்ள நிறைவேறும். அது இல்லாமல் அந்த உடன்படிக்கை நமக்குள்ள நிறைவேற முடியாது. 2 பேரும் அதுக்காக செயல்பட வேண்டும். தேவன் தன்னுடைய வேலையை செய்கிறார். நம்முடைய வேலைகள் நாம் செய்கிறோமா? நம்முடைய கமிட்மெண்ட் என்ன? உடன்படிக்கையில் 2 பேர் இருக்கிறாங்க. தேவன் இருக்கிறார். யாரோட ஏற்படுத்துகிறார்? அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடும் இடைப்படுகிறார். ஆனால் தொடர்ந்து சந்ததி விலகி போகுது. இப்போ ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசிங்க. இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன், புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். Again I will make a new covenant. ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்வு அடிமைத்தன வாழ்வுதான். சுதந்திரம் இல்லை. வெளியே கைகள் கட்டப்படல, ஃப்ரீயா தான் இருக்கு. மனது கட்டப்பட்டிருக்கிறது, எண்ணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. வெளியே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், உள்ள பயம் இருக்கும். வெளியே ஃப்ரீடம் இருக்க மாதிரி தான் இருக்கும், உள்ள விடுதலை கிடையாது, கட்டப்பட்ட மாதிரி இருக்கு. கட்டப்பட்டவர்களாக நாம் நடமாடுகிறோம் பூமியில். Our minds, our thoughts are bound. கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உடன்படிக்கையை கொடுத்து கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவ சாபங்களிலிருந்து விடுதலையாக்கி ஜெயம் எடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். He is faithful for his covenant. Are we faithful? நம்மளுடைய கமிட்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படியல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி, அந்த உடன்படிக்கையை நான் அவர்களுடைய நாயகர், I was their hero, I was their redeemer, நான் அவருடைய மீட்பராயிருந்தும் அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்களுடைய என்னுடைய உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவமாக்கி போட்டார்களே என்று அவமாக்கி போட்டார்கள். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். நியாய பிரமாணத்தை எப்படி வைக்க போகிறேன்? அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் ஜனங்களாய் இருப்பதற்கு இப்படி ஒரு உடன்படிக்கை தேவை. என்ன உடன்படிக்கை? அவருடைய நியமங்களை திரும்பி வாசிங்க சிஸ்டர். நான் என் நியாய நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்கிறோம் இல்லையா? பரிசேயர்கள் இப்படிதான் சொன்னாங்க. எங்களுடைய முற்பிதாக்கள் நாங்கள் மோசேயுடைய பேட்ரியார்க்ஸ், எங்களுடைய பேட்ரியார்க்ஸ் மோசே, எங்களுடைய பேட்ரியார்க்ஸ் ஆபிரகாம் எல்லாம் சொன்னாங்க. ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள் அப்படின்னு இயேசு பரிசேயர்களை பார்த்து சொன்னார். Never claim that he is your patriarch. No.
நாம் என்ன சொல்றோம்? அவர் என்னுடைய தேவன் சொல்றோம், பாட்டு பாடுறோம். நான் என்னுடைய வாசிங்க சிஸ்டர். நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் உள்ளத்திலே இருந்து அவர்களுடைய இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எப்ப தெரியுமா அவர் நம்முடைய தேவன்? எப்ப தெரியுமா நாம் அவருடைய ஜனங்கள்? அவருடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய உள்ளத்திலே எழுதப்பட்டிருந்தால், அது நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டு இருந்தால், வைக்கப்பட்டிருந்தால், அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். உடன்படிக்கையை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறார், இருதயத்திலே உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அந்த இருதயத்திலிருந்து எல்லா அநியாயங்களும், மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. அந்த இருதயத்திலே ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய திவ்ய வார்த்தைகளை, நியாய பிரமாணங்களை, கட்டளைகளை, அவருடைய நீதியை கொண்டு வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் if we carry, நாம அதை கை கொண்டு அதை நம்ம சுமந்து கொண்டு நடப்போமானால், அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். You cannot claim that God is your father until you have a new covenant in your heart. உங்களுடைய இருதயத்தில் அவருடைய புதிய உடன்படிக்கை இல்லாம நீங்க சொல்லவே முடியாது நான் அவர் பிள்ளை இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகள். எதனால தெரியுமா? He made a new covenant. அந்த நியூ கவர்னன்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக, அவருடைய இரத்தத்தின் வழியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. It cleanses. ஒரு அற்புதமான வேத பகுதி இருக்கு, எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் அதோடைய 10வது அதிகாரம், அதோடைய 19வது வசனத்திலிருந்து 19, 20, 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியரான நமக்கொருவர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். இந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட அப்படின்னு இருக்குல்ல, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு சரியான விளக்கம் என்னன்னா, நம்மளுடைய மனசாட்சி, கான்ஷியன்ஸ்ல கில்ட்டி இருக்கும், இப்படி பண்ணிட்டோமேன்னு. சில பேருக்கு அதுவும் இருக்காது. சில பேருக்கு என்ன இப்படிலாம் பண்ணிட்டோமேனே இருக்காது. சில பேர்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்படியா பேசினேன் நான், ரொம்ப இதாகிருச்சா, ஓகே. சிலர்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு அடுத்த தடவை நம்ம பார்க்கும்போது அப்படி ஒன்று வாழ்க்கையில் நடக்காத மாதிரியே நம்ம கூட பேசுவாங்க. எல்லாம் பேசியிருப்பாங்க, அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமாக இருந்துக்குவாங்க. ஒரு மனுஷனுடைய மனசாட்சி கூட அவன் சரியாக டீல் பண்ணினா அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். he will repent, he will apologize. உங்களோட வாழ்க்கையில் நல்ல மனசாட்சியோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு நல்ல அடையாளம், தவறு செய்கிறீங்களா ஒத்துக்கொள்ளுங்க, say sorry, say apologize, மன்னிப்பு சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க. உணர்த்துதல் இருக்கா, உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உணர்வு இல்லாதவருடைய இருதயம் எல்லாம் இருள் அடைஞ்சிருக்கு. when you do a mistake, உங்களுக்குள்ள கான்ஷியன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிற அற்புதமான ஒன்று மனசாட்சி, அது சொல்லுங்க, ஐம் சாரி, நான் பேசின தப்பு தான், ஐம் சாரி, நான் செய்தது தப்பு தான், ஐம் சாரி. மனிதரிடத்தில் சொல்ல வேண்டாம், மன்னிப்பு சொல்றது பழகி கொள்ள வேண்டும். தப்புனா ஒத்துக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். மனசாட்சியில் அது சொல்லும். சில பேர் அவங்க மனசாட்சியில் அவங்களுக்கே சொல்லிப்பாங்க, அவங்களே நியாயப்படுத்திப்பாங்க. இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், அவங்களெல்லாம் யாரும் காப்பாற்றவே முடியாது,
ஏன்னா அவங்க வெளியே சொன்னால் கூட பரவாயில்லை, மனசாட்சியை குத்துதான்னு உள்ளேயாவது இல்லை தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒய்ஃப் ஊருக்கு போயிருந்த டைமில், இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கு போயிருந்தேன் டிசம்பரில். போயிட்டு வந்த பிறகு திடீர்னு இவனுக்கு கால் அடிக்கிறாங்க. கால் அடித்து ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. ஒய்ஃபோடைய நீஸ், காலேஜ் படிக்கிறா அவள் வீட்டுக்கு ஒரு புது ஷூ, நல்ல ஒரு பிராண்டு ஷூ ஒன்று போட்டு போயிருக்கிறா. ஒய்ஃபுக்கு வந்து அவங்களோட பாட்டி இருக்கிறாங்க, 85 வயசுக்கு மேலே. அவங்களுக்கு நல்ல ஆக்டிவ், அவங்களே எல்லாம் நடமாடுவாங்க, போவாங்க வருவாங்க, சமைப்பாங்க, அவங்களே ஆட்டோ பேசுவாங்க, போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க, ரொம்ப ஆக்டிவ். அவங்க 85 வயசு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாசலில் செருப்பெல்லாம் ஏதோ பழைய இதெல்லாம் இருக்குது, ஏதோ குப்பை கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த புது ஷூவும் ஏதோ குப்பைன்னு போட்டுருக்கு, அதையும் சேர்த்து அதுக்குள்ளே போட்டு குப்பை தொட்டில் போட்டாங்க. இது சில 1000 ரூபாய்கள் இந்தியா காசில். இப்போ என்னாச்சுன்னா, டெய்லி வந்து எங்கள் வீட்டில் வழக்கமாக வந்து குப்பை வண்டியில் வந்து குப்பை எடுப்பாங்க. இப்போ வழக்கமாக வரவங்க வருவாங்க, மோஸ்ட்லி வழக்கமாக வரவங்க தான் வருவாங்க, உங்களுக்கு தெரியும். இவங்க குப்பை, இந்த பாப்பா இவ வந்து தேடுறா, ஒய்ஃபுடைய நீஸ், அவங்க அக்கா பொண்ணு வந்து தேடுறா, எங்கே ஷூ ஆக்கணும், ஆச்சி எங்கே எடுத்து போட்டிங்களா, அவங்களுக்கு தெரில. குப்பையெல்லாம் போய் தேடுறாங்க. அடுத்த நாள் காணோம். திடீர்னு குப்பை வண்டிக்காரங்க வந்தோடனே கேட்டாங்க, ஏன்பா குப்பையில் ஏதாவது புது ஷூ ஏதாவது இருந்துச்சாப்பா? குப்பை வண்டிக்கார் அவர் வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு போயிட்டார். போன ஆள் சாயந்தரம் வராரு, ஷூ எடுத்துகிட்டு வராரு. சொல்கிறாரு, நான் காலையில் நீங்கள் கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் இருந்துச்சு, அப்படி சொல்லிட்டு போனது எனக்கு மனசு கேட்கல, அதனால நான் திரும்பி கொண்டு வந்தேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அதே விலைக்கு அவருக்கு ஒரு ஷூவை வாங்கி கொடுத்து விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். மனசாட்சி பயந்து கொண்டு வந்தார் தானே. எத்தனை பேர் மனசாட்சிக்கு பயப்படுறோம்? when your conscience speaks to you, just respond. never violate your conscience. உங்களுடைய மனசாட்சியோட விளையாடாதீங்க. உங்களுடைய மனசாட்சி ஆண்டவர் கொடுத்த அற்புதமான விஷயங்களில் ஒன்று. உங்களுடைய இமேஜினேஷன் திறன் இருக்கு இல்லையா, ஆண்டவர் கொடுத்த அற்புதமான விஷயங்கள் ஒன்று. இதெல்லாம் வந்து கவனமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அது நல்லவைகளை யோசிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை இன்டென்ட் பண்ண வேண்டும், நல்ல விஷயங்களை ப்ராசஸ் பண்ண வேண்டும். இருதயத்தின் நிறைவு வாய்ப்பேசும். வாய்ப்பேச சரியில்லையா, இருதயத்தின் நிறைஞ்சிருக்கிறது சரியில்லை. சும்மா ஒன்றும் வெளியே வரல, நிறைஞ்சிருக்கிறது தான் வெளியே வருது. மனசாட்சி எவ்வளோ அற்புதமானது பார்த்தீங்களா? அதனால் போயிருந்தவர் திரும்பி ஏன் சாயந்தரம் வரணும், மனசாட்சி விட்டு வைக்கல. ஆனால் ஐ அப்ரிஷியேட் தட் மேன், ஹி ரெஸ்பாண்டட் டு ஹிஸ் கான்ஷியன்ஸ். மனசாட்சிக்கு அவர் சரியான மதிப்பை கொடுத்தார். அவர் திரும்ப வந்து அந்த காரியத்தை செய்துட்டு போனார். மனசாட்சி மிகவும் அற்புதமானது. நிறைய பேர் மனசாட்சியில் சூடுண்டு, மனசாட்சியே ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தியே அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சூழ்ந்து போயிருப்பாங்க. அந்தளவுக்கு மனசாட்சி ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. மிகவும் அற்புதமான ஒன்று. இப்போ இங்கே எழுதியிருக்கிற இன்னும் அற்புதமான விஷயம் இந்த பகுதியில் என்ன தெரியுமா? இந்த வசனம் திரும்பி வாசிங்களேன். துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் வந்துருச்சு இல்ல. இதுக்கு சரியான விளக்கம் என்ன தெரியுங்களா? இந்த கான்ஷியன்ஸ், இந்த மனசாட்சி இந்த கில்ட்டியை கேரி பண்ணும். இப்படி செய்துட்டோமே, இப்படி பேசிட்டோமே. சில 10 வருஷம் ஆனா கூட, சிலர்லாம் உண்மையாகவே அந்த அளவுக்கு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க, பயப்படுவாங்க. 10 வருஷம் ஆனா கூட இன்னும் இருந்தாலும் அப்படி செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனசாட்சிக்குள்ள அந்த கில்ட்டி இருக்கும் பார்த்தீங்களா, கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா, அந்த கில்ட்டியை கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இயேசுவின் ரத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளது தெரியுமா? துர் மனசாட்சி நீங்க என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய தெளிக்கப்பட்ட ரத்தமானது தெளிக்கப்பட்டு மனசாட்சியில் இருக்கக்கூடிய அந்த கில்ட்டியை நீக்குகிறதாம். என்னது? அவர் ரத்தம் எவ்வளோ பயங்கர பாருங்க. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது? நம்முடைய மனசாட்சியில் இருக்கக்கூடிய கில்ட்டியை நீக்கக்கூடிய வல்லமை அவருடைய ரத்தத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம திரும்பியும் திரும்பியும் நம்ம பார்க்கலாம். புதிய கவனன்ட் ஜெரமியா 31, எரேமியா 31 வந்துடலாம். நல்லா கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த புதிய உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துவது மூலமாக என்ன செய்கிறாரு? அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் வெளியே அல்ல,
மாறாக நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து வைக்கிறார், இருதயத்திலே எழுதுகிறார். அப்படி எழுதப்பட்டு அந்த உடன்படிக்கையில் நம்ம வாழும் பொழுது நாம் சொல்லிக்கொள்ள முடியும், அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார், நான் அவருடையவராக இருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு 33ஆம் வசனம். ஆமா. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவனும் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ளென்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எப்போ? புதிய உடன்படிக்கைக்குள்ள போகும்பொழுது. இப்போ பாருங்க, இது உறுதிப்படுத்தும்படி எபிரேயர் திருப்பியும் அதே 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 17 இருந்து வாசிக்கலாம். ஆமா, வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும். அப்ப அந்த புதிய உடன்படிக்கை எப்படி வெளிப்படுகிறது? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், இப்பெல்லாம் ஏற்படுத்துவேன், உள்ளத்தில் எழுதுவேன்லாம் சொல்லிட்டார்ல. ஆனா இதுக்கு ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் வைக்கிறாரு. இந்த ப்ராசஸ்க்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார் தெரியுமா? இயேசுவை பயன்படுத்துகிறார். ஆதாம் தவறினான், ஆபிரகாமும் தவறினான், நோவா தவறுகிறான், மோசே வழியாக செய்கிறார், மோசே தவறுகிறான். மோசேயும் கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. தாவீது அவனும் தவறுகிறான். முற்பிதாக்கள் தவறுகிறார்கள். மக்கள் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் நிரப்பப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்பவும் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆனால் இந்த தடவை எப்படி தெரியுமா பண்ணுவேன்? வெளியே இல்லை, நான் இருதயத்தில் எழுதுவேன். ஆனால் அது ரொம்ப சாதாரணமாக செய்ய முடியாது. சமீபத்தில் நவம்பர் மாதம் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாங்க, நம்ம சபைக்கு வந்திருந்தாங்க, இந்தியாவில் இருந்து, சென்னையிலேருந்து. ரொம்ப அழகாக சொன்னாங்க. அங்கே இருந்த, நான் நினைக்கிறேன் அப்போ மோசே கிட்ட தான் கேட்டார். மோசையை பார்த்து கேட்டார், தம்பி உனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, உனக்கு ஒரு சூழ்நிலை வருது, நீ உன் உயிரை கொடுப்பியா உன் பிள்ளை உயிரை கொடுப்பியான்னு கேட்டார். மோசே சொன்னார், என் உயிரை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ஆனால் ஆண்டவர் அவர் பிள்ளை உயிரை கொடுத்தாருப்பா. எத்தனை பேருக்கு விளங்கிச்சின்னு தெரியல. இன்றைக்கி உங்களோட பிள்ளைக்கோ உங்களுக்கும் ஒரு இது வருது, உங்கள் உயிரை கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளை உயிரை கொடுப்பீங்களா? என் உயிரை கொடுத்தாது என் பிள்ளைய. ஆனால் தேவன் அவருடைய பிள்ளை உயிரை கொடுத்து உங்களை என்னையும் காப்பாற்றினார். அல்லேலூயா! எவ்வளோ அழகான அன்பு இல்லை? சில காரியங்களை வேதத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை எவ்வளோ அழகாக விளங்கிக்கலாம். ஒரு மோரியா மலை மேலே வாலிபனான ஈசாக்கு பலியிடப்படும்படி அப்பாவால் கொண்டு போகப்படுகிறான். போகும்பொழுது கட்டைகளை அவனே சுமந்துக்கிட்டு போகிறான். அந்த கட்டையை வச்சு அவனை தான் பலியிட போகிறோம். அவனுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். அப்பா பிள்ளைய அவன் சாகரப்போட பலிபீடத்துடைய கட்டையை அவனையே சுமந்துட்டு வர வைக்கிறாரு. ஒரு அப்பா அதே போல் இன்னொரு பிள்ளைக்கு செய்தார். அந்த அப்பா நம்முடைய பரம தகப்பன், அவருடைய பிள்ளையாக இயேசு அவரை அடிக்கப்பட வேண்டிய சிலுவையை அவரையே சுமக்கும்படி அனுமதிச்சார். 2 பேரும் மலை ஏறினாங்க. ஈசாக்கும் மலையில் ஏறினா ஆபிரகாமோட, இயேசுவும் அங்கே கல்வாரியில் கொல்கோதா மலை மேலே ஏறினார். ஈசா கட்டையை சுமந்துட்டு போகிறான் அந்த பலியிடப்படும்படி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும்படி அவருடைய சிலுவை அவர் சுமந்து கொண்டு போனார். மலையில் போய் அங்கே கொல்லப்படுகிற நேரம், பலியிடுகிற நேரம் வரும்பொழுது ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டுச்சு, பிள்ளை மேலே கையை போடாதப்பா,
ஆட்டுக்குட்டி பலியிடுறதுக்கு அங்கே இருக்கு, கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொன்னார். ஆனால் அவருடைய பிள்ளையோ இன்னொரு ஆட்டுக்குட்டியை ஒரு பலியை கொடுக்காம, ஆனால் சிலுவையில் அவரே ஜீவ ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள கர்த்தர் தான் நம்ம கூட இயேசுவின் மூலமாக, அந்த இரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. அது வெயில, வாயில, அறிவில் இல்லை, அது இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய உடன்படிக்கை. அது இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் தேவன் ஏற்படுத்துகிறார். இப்போதான் முகவுரை கொடுத்துருக்கிறேன், இனிதான் மெசேஜ் ஆரம்பம். கேளுங்க, மோசே காலையில் இருந்தார், ஆனால் முகவுரை அங்கே இவ்வளோ டைம் எடுக்கலை. இங்கே முகவுரைக்கே நிறைய இது. உங்களோட வரும்போதெல்லாம் ஆண்டவர் விசேஷமாக சில காரியங்களெல்லாம் இடைப்படுறதை பார்த்துருக்குறேன். நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே தம்பி இருந்தார், தம்பிக்கு தெரியும். காலையில் மோசே அங்கே இருந்தார். இதெல்லாம் பேசும்போது இவ்வளோ இன்டெப்த் டீட்டெயில் எல்லாம் அங்கே போகலை. ஆனால் இங்கே ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மளோட இடைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. What is our response in return for this covenant? அவருடைய இந்த உடன்படிக்கைக்கு உங்களுடைய என்னுடைய பதில் என்ன? உடன்படிக்கைக்கு நமக்கு கமிட்மெண்ட் ரொம்ப அவசியம், நிறைவேற்ற வேண்டும். எப்படி நிறைவேற்ற வேண்டும்? ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினால விழுந்து விழுந்து ஒவ்வொருத்தரும் போகும்போதும் திரும்பி என்ன பண்ணுறாரு? ஆதாம் விழுந்து போனானா விடலை, நோவை ஏற்படுத்த. நோவா விழுந்து போகிறான்னா அவன் சந்ததி விழுந்து போதா? இல்லை, விடலை. ஆபிரகாம் வழியாக செய்கிற திரும்பி அக்கிரமத்தில் போகிறாங்களா? இல்லை, திரும்பி மோசே வழியாக கொண்டு வா. மோசே வழியாக மீறப்படுகிறதா? ஜனங்கள் மீறுறாங்களா? இல்லை, திரும்பவும் அங்கே தாவீதின் வழியாக கொண்டு வா. அங்கேயும் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க, அப்பவும் விடலை. என்னோட குமாரனையே அனுப்புகிறேன். உனக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்து, தேவராஜ்யத்தை குறித்து பேசும்பொழுது நிறைய ஊமைகளை பேசினார் இல்லையா? அப்போ அதில் ஒன்று, ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு எஜமான் புறதேசத்துக்கு பயணம் பண்ணி போகும்பொழுது ஒரு திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுறாங்க, சிலருக்கு ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. இவங்க திரும்பியும் என்ன பண்ணுறாங்க, இதோடைய பங்குகள்லாம் கேட்கறதுக்கு ஆள் அனுப்பும்போது, ஒவ்வொருத்தையும் அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்க, அடித்து அனுப்புகிறாங்க, அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க, எல்லாம் செய்து அனுப்புகிறாங்க. சரி, நம்மளுடைய பிள்ளையை அனுப்புவோம், அப்போயாவது என்ன பண்ணுவானுங்க, பயப்படுவானுங்க. பிள்ளைய அமிச்சா இவன் வர்றான், இவன் தான் சுதந்திரவாளி, இவனை பிடிச்சி என்ன பண்ணு, கொன்று போட்டுரு, அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கொன்று போட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அதையும் தேவன் பேசினார் இல்லையா? அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார், எல்லாரையும் அனுப்பி பேசினாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரையும் அவமானப்படுத்தினார்கள். இப்போ ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்புகிறார். அவரை கொலை செய்து போட்டார்கள். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த உடன்படிக்கையை இவர்கள் நிறைவேற்றாமல் போனாலும் அவர் அதை நிறைவேற்றும்படியாக திரும்ப திரும்ப அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் உடன்படிக்கை இல்லாமல் நீங்கள் நானும் அடிமைகளாகத்தான் வாழ்வோம் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, சுயாதீனம் உள்ளவர்களாக, விடுதலை உள்ளவர்களாக வாழும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆனால் நாம அதை மீறும் பொழுது நாம் உணர்கிறது இல்லை. நாம் திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ள போகிறோம். ஆள வேண்டிய நாம் அடிமைத்தனக்குள்ள கிடக்கிறோம் சொல்லி நாம நிறைய நேரத்தில் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆண்டவர் அதிலிருந்து மீட்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? நேரம் ரொம்ப போதா? இல்லை, நேரம் போல தானே. நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். நான் இப்போவே கேட்டுக்கிட்டேன் உங்களை, அப்புறம் சொல்லக்கூடாது. ஓகே. அப்போ புதிய உடன்படிக்கை எதுக்காக இருதயத்தில் எழுதப்படுகிறது? ஃபார் ஆர் பெனிஃபிட்ஸ், நம்முடைய நன்மைக்காக, அவரோட நன்மைக்காகவா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கே ரொம்ப அழகான சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. வானத்தையும் பூமியையும் எல்லா சிருஷ்டிகளையும் உண்டு பண்ணின கர்த்தர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசமாய் இருக்கிறது இல்லை. மனுஷருடைய கைகள்னால யாதொன்று தனக்கு தேவையானது இருக்கிறது போல அவர் சேவை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. வாட் டஸ் இட் மீன்? என்ன சொல்றாரு? அவர் தான் எல்லாவற்றையும் படைச்சவர். அவருக்கு நீடுன்னு ஒன்றுமே கிடையாது. நீடெல்லாம் யாருக்கு இருக்கு?
நமக்கு தான் இருக்குது. நமக்கு நிறைய நீட் இருக்குது, அப்படி தானே? நம்மளுக்கு லீட். இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து இப்போ உனக்கு என்னப்பா தேவை இருக்குன்னா அப்படியே எடுத்து கொட்டுவோம் இல்லையா? பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம். அவருக்கு நீடு ஒன்றும் கிடையாது. அவர் தான் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் கொடுத்த சோர்ஸ் அவர் தான். எல்லா ரிசோர்ஸையும் கொடுத்தது அவர் தான். அவருக்கு நீடு ஒன்றும் கிடையாது. அப்படியானா யாரும் அவருக்கு சேவை செய்து அவருடைய நீடை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா? நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும்படிக்கு அவரே ஒரு நீடை உண்டு பண்ணி என்ன பண்ணுறாரு? அதை வேலை செய்ய வைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன். அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியது அவருக்காக இல்லை, இவ்வளவும் நிறைவேற்றுறது நமக்காக. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நீங்களும் நானும் அவரோட பார்வையில் இருந்ததுனால, அந்த சந்தோஷத்தினால அவர் என்ன பண்ணார்? சிலுவையை சுமந்தார் என்று தேவனோட வார்த்தை நமக்கு போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த புதிய உடன்படிக்கை எதுக்காக? திரும்ப திரும்ப உடன்படிக்கை எதுக்காக? நீங்களும் நானும் அடிமைத்தனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக. இப்போ அப்போ நம்மளுடைய கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்மளுடைய கமிட்மெண்ட், கிறிஸ்தவர்களாக நம்முடைய கமிட்மெண்ட் மிகவும் முக்கியம். இன் ரெஸ்பாண்ட் டு, அதாவது ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு பதில் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பகுதி இருக்கிறது. தேவன் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், நாம் நம்முடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5:7. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. இப்போ யாரை பத்தி சொல்றாரு? கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு இல்லையா? கலாத்தியருக்கு இதை எழுதுறாரு. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. எப்போ ஓடிட்டு இருந்தாங்க? ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு இவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்றாங்க? ஒரு ஓட்டத்தை துவங்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் கொஞ்சம் திரும்பி பாருங்க. எல்லாம் முடிச்சிருக்காங்களா? தூக்கம் வருது அவங்களுக்கு பாருங்க, திரும்பி பாருங்க. முடிச்சிருக்காங்களா? அவங்க சொல்லுங்க, நமக்கு ஒரு ஓட்டம் உண்டு. ஆமாம், முடிச்ச உடனே எப்படி ஓடுவோன்றது இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை தொடங்க எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஓட்டம் உண்டு. இப்போ கலாத்திய சபையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி எழுதுறார். நீங்கள் நல்லா ஓடினீர்களே. இவங்க என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவுக்குள்ள ஓட்டத்தை துவங்கி விட்டார்கள். உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு. உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டா சும்மா இருக்க முடியாது, ஓட வேண்டும். கவனிக்கிறீங்களா? உடன்படிக்கை பெற்றுக்கொண்டா சும்மா இருக்கக்கூடாது, ஓட வேண்டும். நமக்கு ஒரு ஓட்டம் உண்டு. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒரு ஓட்டம் உண்டு. அடுத்த அவங்க பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. ஓடுகிறீர்களா? ஓடுகிறீர்களா? சபை பக்கம் வராமல் ஓடுகிறீர்களா? பைபிள் எடுக்காமல் ஓடுகிறீர்களா? ஜெபம் பண்ணாமல் ஓடுகிறீர்களா? இவர்கள் எப்படி ஓடினவர்கள்? நன்றாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்றாய் ஓட வேண்டும். சொன்னீங்களா இல்லையா? நன்றாய் ஓட வேண்டும். அவங்களுக்கு ஒரு கேள்வி கேங்க. நன்றாய் ஓடுகிறீர்களா? நன்றாய் ஓடுகிறீர்களா? ஓகே. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. உடன்படிக்கை வாங்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, ஒரு விசுவாச ஓட்டம் இருக்கு. ஓகே. நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்படியானா இந்த ஓட்டத்தை ஓட தடை செய்யக்கூடிய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு என்பது உண்மை. தடைகள் வரும். தடைகள் இல்லாமல் இந்த ஓட்டம் இல்லை. அல்லேலூயா. ஸோ ஓட்டத்தில் வந்து கலங்கக்கூடாது. என்ன அது, நான் ஓடுறேன் ஆனால் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு, இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. ஓட்டத்தில் தடைகள் வரும். ஆனால் தடையை தாண்டி ஓட வேண்டும். தடையாயிருச்சுன்னு உட்காந்துன்னு சொல்லக்கூடாது. நன்றாய் ஓடினீர்களே. இப்போ என்ன வச்சு? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கீழ்ப்படியாமல் போகப்படுவதற்கு தடையை கொண்டு வந்தவன் யார்? ஓகே. அப்போ முதல்ல பார்த்துட்டோம், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு சும்மா உட்காந்துருக்கிறதுக்காக இல்லை, ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே. அப்போ சும்மா ஓட முடியாது. ஓடணும்னு சொன்னால் நல்ல கமிட்மெண்ட் வேணும் இல்லையா? ஓகே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:1.
எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ஆகையால் therefore அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய விசுவாச பட்டியல், எப்படியெல்லாம் விசுவாசத்தினால் இவர்கள் ஓடினார்கள் என்ற மேகம் போன்ற திரளான சாட்சிகளை குறித்து அங்க எபிரேயனுடைய அந்த நிருபத்தின் ஆக்கியோன் எழுதுகிறார். இதெல்லாம் எழுதி காட்டிட்டு 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எப்படி ஓடினாங்க, எங்க விழுந்தாங்க, எப்படி திருப்பியும் காப்பாத்திக்கிட்டாங்க, எங்க என்ன நடந்துச்சுன்ற சாட்சிகள் சுத்தி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க சிஸ்டர். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை பக்கத்துல தள்ளிவிட்டு இல்லங்க, பாரத்தை தள்ளிவிட்டு, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, வாசிங்க தொடர்ந்து, தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் தள்ளிவிட்டுக்கு அப்புறம் அதுதானா, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓட வேண்டுமா? ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும்? அப்படிதான் போட்டிருக்கா, கரெக்டா பாருங்க. பொறுமையை ஓடலாமா? Let us run with perseverance. கவனமாக, நிதானமாக, நிதானித்து, ஆனால் நிப்பாட்டாம ஓட வேண்டும். சில நேரத்தில் ஓடுறவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. ரொம்ப ஓடான்னு வச்சுக்கோங்களேன், ஓடாதவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா இப்படி ஓடுற, நான் எப்படி ஓடுறேன் பார்த்தியா, என்னை பார், என் ஓட்டத்தை பார். Let us encourage one another. நம்மோட கூட பிறரும் ஓட அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொல் இருக்கு, if you want to walk fast, if you want to walk fast, walk alone. If you want to walk far, or if you want to go fast, go alone. If you want to go far, go together. நீ வேகமாய் போக விரும்பினால் தனியாக போ, நீ ரொம்ப தூரம் போக விரும்பினால் நீ சேர்ந்து போ. நீங்கள் வேகமாக போக விரும்புகிறீர்களா அல்லது ரொம்ப தூரம் போக விரும்புறீங்களா? ரொம்ப தூரம் போகணும். அதனால தான் மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு, காரை எடுத்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு வேகத்தில் போயிடக்கூடாது. ரொம்ப தூரம் போகணும். வாழ்க்கை ரொம்ப தூரம் கண்ணா பின்னான்னு மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு பறக்கக்கூடாது இல்லையா? நான் யாருக்கும் தெரிஞ்சலாம் சொல்ல, யார் மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாது, சொல்கிறேன் நான். வேகம் ஆமாம், அது ஆபத்தானது. ஓகே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, ஓகே, பாரமானது நெருங்கி நிற்கிற பாவம், இது என்ன பண்ண வேண்டும்? தள்ளிவிட்டு. அப்படியே போட்டிருக்க சிஸ்டர், உதறி தள்ளிவிட்டு. என்ன சிஸ்டர், என்னது, எப்படி உதறி? ஆமா, உதறி போ அந்த பக்கம். உதறி என்ன பண்ணும்? தள்ளிவிட வேண்டும். நல்ல கவனிங்க, ஏன் உதறி தள்ள வேண்டும்? பாரத்தை வச்சா ரொம்ப நேரம் ஓட முடியாது. ஆண்டவராக இயேசு சொன்னார், கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? கவலை வச்சா ரொம்ப நேரம் ஓட முடியாது இல்லையா? கவலை வச்சுட்டு ஓட முடியுமா? இல்லை, ஓட முடியாது. நிறைய பேர் நல்ல சமைக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப கவலை பாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க சமையல் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை பழச்சு போகும். என்னன்னு மனசே சரியில்லை, சமையல் கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ அது என்ன பண்ணுது? ஓட்டத்தில் பாதிப்பை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது, பாரமானதை, பாவமானதை என்ன பண்ண வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். There are things that you have to keep it away or put it away. அவைகளை என்ன பண்ண வேண்டும்? உதறி தள்ளிவிட்டு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டா விடுதலையாக ஓட முடியாது. தேவையில்லாத பாரங்கள் எல்லாம் தூக்கிட்டு போனா விடுதலையாக
நான் என்சிசி ஸ்கூல் டேஸில் என்சிசியில் இருக்கும்பொழுது சில நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சும்மா ஓட விட்டா ஈஸியாக ஓடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரைஃபிள், போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய பெரிய ரைஃபிள் இருக்குது. இந்த ரைஃபிள் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த ரைஃபிளை கொடுத்து ஓட விடுவாங்க. ஏன் தெரியுமா? ரைஃபிள் கொடுத்து ஓட விட்டால் பாரம், ரொம்ப நேரம் ஓட முடியாது, பனிஷ்மெண்ட்டு. சில நேரத்தில் இப்படி தூக்கிட்டு ஓடுவாங்க, சில நேரத்தில் இப்படி முதுகு தூக்கிட்டு ஓடுவாங்க. பாரமானது தூக்கி கொண்டா நம்மளால் வேகமாக ஓட முடியாது, அல்லது நம்மளால் சிறந்த பட்டியலில் நம்மளோட ஓட்டத்தை ஓட முடியாது. நீங்கள் பாரத்தை தூக்காமல் ஓடி பாருங்களேன், லேசாக ஓடலாம். என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்கள் எல்லாம் வச்சுட்டு ஓட முடியாது, சில காரியங்களுக்கு பின்னாடி ஓட முடியாது, சில காரியங்களை வச்சுக்கிட்டு ஓட முடியாது. நான் 4 காரியங்கள் வேகமாக நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought the good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடுறவங்களா இருக்கிறீங்களா? போராடுவோம் போராடுவோம் அந்த போராட்டம் இல்லை, நல்ல போராட்டத்தை, விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். இதெல்லாம் தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. I have fought the good fight. நீங்க நானும் பிடிக்கிற சண்டை குட் ஃபைட்ஸா இல்லையா? போச்சு போங்க. I have fought the good fight. சொல்லுங்க வாசிங்க. ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். I have finished the race. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிக முக்கியம் இந்த உடன்படிக்கைக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சில வசனங்கள் மட்டும் வேகமாக வாசி சில காரியங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:24 இருந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:24 இருந்து. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் ஓடுவாங்க, நீங்க எப்படி ஓட வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக, செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின்டாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி, அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அவங்க இவ்வளோ டிசிப்ளின்டாக இருப்பார்களானால், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? we discipline ourselves. நாம் என்ன செய்கிறோம்? நாம் எல்லாரும் பந்தயத்தில் ஓடுகிறோம். அது உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம் எல்லாம் என்ன பண்றோம்? we run a race. நாம் ஓடுகிறோம். இப்போ இந்த ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், முடிக்கத்தக்கதாக ஓட வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நடுவில் நின்றக்கூடாது, தோத்து போயிடக்கூடாது, செக்காயிடக்கூடாது. you should keep on running. உங்களால் வேகமாக ஓட முடியலையா? கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுங்க, பரவாயில்ல, பட் கீப் ரன்னிங், நெவர் ஸ்டாப். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சொட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. So we all run a race. ஒரு ஓட்டத்தை ஓடுறோம், ஆனா எப்படி ஓட வேண்டும்? நிதானமாக, கவனமாக ஓட வேண்டும், டிசிப்ளின்டாக ஓட வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், முடிக்கத்தக்கதாக ஓட வேண்டும். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் அப்படி டிசிப்ளின் பண்ணுவார்கள். ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி டிசிப்ளின் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 31:1. நிறைய வசனங்களுக்கு நேரம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின. இப்போ யோபு ஒரு ஓட்டத்தை ஓடுகிறான். இந்த ஓட்டத்தை ஓடி அவன் எப்பவும் பேசுறான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில பெரிய தீங்கெல்லாம் அனுபவிச்ச காலகட்டத்தில், புழுதியில் உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்தில், உடம்பெல்லாம் கொப்பளங்கள் வந்து சொரண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, சாம்பல்ல உட்காந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு 3 பேர் வந்து எதுக்கு தான் வந்தானுங்கன்னே தெரில, வந்து இன்னும் அவனை நோண்டி, இன்னும் அவனை தூண்டி, இன்னும் கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில் அவன் ஒன்றை சொல்லுகிறான். என்ன சொல்றான்?
என் அவனுடைய கமிட்மெண்ட்டை பத்தி பேசுகிறான். நல்ல கவனிங்க, அவனுடைய டிசிப்ளினை பத்தி பேசுகிறான், அவனுடைய கமிட்மெண்ட்டை பத்தி பேசுகிறான், கிறிஸ்துவுக்குள்ள அவனுடைய ஓட்டத்தை, தேவனுக்குள்ள அவனுடைய ஓட்டத்தை பத்தி பேசுகிறான். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு முன்னமே அவனை பத்தி சாட்சி கொடுத்தார். அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அவனை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவன் கொடுத்திருந்தார். அவன் அழகான விஷயங்களை பேசுகிறான். அவன் கமிட்மெண்ட்டை பத்தி பேசுறான். அவன் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை பத்தி இங்க சொல்றான். அவன் என்ன கமிட்மெண்ட் சொல்றான்? என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினான். So when God makes a covenant with you, you also ought to make a covenant with God. அப்ப நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த உடன்படிக்கைக்கு உங்களுடைய பங்குகளை நிறைவேற்ற வேண்டும். இங்க யோபு தன்னுடைய பங்கை நிறைவேற்றுகிறான். அவன் சொல்லுகிறான், என் கண்ணோடு நான் என்ன செய்திருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணு. கண்களோட உடன்படிக்கை பண்ணுவது நல்லது. எதை பார்க்க வேண்டும், பார்க்க கூடாது, உடன்படிக்கை நல்லது. தானியேல், அங்க அனனியா, மிஷாயேல், அசரியா, இந்த வாலிபர்கள் எல்லாம் பாபிலோன்ல இருக்கும் பொழுது சில சாப்பாட்டை குறித்து, அவர்கள் நாவை குறித்து உடன்படிக்கை பண்ணினார்கள். அவர்களுடைய பிலீஃப் சிஸ்டம் உடன்படிக்கை பண்ணினார்கள். அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து உடன்படிக்கை பண்ணினார்கள். நாங்க இந்த சிலையெல்லாம் வணங்க முடியாது, நான் ஜெபத்தை நிறுத்த முடியாது. உடன்படிக்கை. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? என்ன நடந்தாலும் நான் ஜெபிப்பேன், என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் என்ன நடந்தாலும் கர்த்தர் சமூகத்துக்கு வருவேன். என்ன உடன்படிக்கையோடு நீங்களும் நானும் வாழ்கிறோம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை? Do we have such commitment, covenant for God? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. For commitments, for covenants, உடன்படிக்கைக்காக. இன்னைக்கு எப்படிப்பட்ட உடன்படிக்கை இருக்கு? கொஞ்சம் முடியலன்னா சர்ச்சைக்கு போறதுக்கு எத்தனை பேர் யோசிக்கிறோம்? கொஞ்சம் உடம்பு சோர்வுனா சர்ச்சைக்கு போறதுக்கு எவ்வளவு பேர் யோசிக்கிறோம்? என்ன கமிட்மெண்ட் இருக்கு? என்ன கமிட்மெண்ட் இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்ந்தா ஆண்டவருக்காக கமிட் பண்ணி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் சொன்னா அந்த கிறிஸ்துவுக்குரிய கமிட்மெண்ட்டோட வாழ வேண்டும். ஆரம்பத்தில் நல்லா ஓடினீர்களே, யார் தடை செஞ்சது? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு யார் அவங்களுக்கு தடை செஞ்சது? யோபு தன் கண்களோட உடன்படிக்கை பண்ணினான். தானியேல், அந்த வாலிபர்கள் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். ராஜாவுடைய போஜனத்தினால நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்துவதில்லை, மரக்கறிகள் போதும் எங்களுக்கு. நீங்க என்ன கமிட்மெண்ட், உடன்படிக்கையோட வாழ்றீங்க? கண்ணோட உடன்படிக்கை. ஆண்டவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு, இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நன்றாய் ஓடுவதற்கு, சில பாரத்தை ஏற்றாதபடிக்கு தள்ளிவிட்டு ஓடுவதற்கு சில உடன்படிக்கை தேவை. கண்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும். 4 காரியங்கள் வேகமாக, நேரம் இல்லாத வேகமாக நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். 4 பகுதியில் நாம் அந்த டிசிப்ளின், அந்த ஒழுங்குபடுத்தி நாம் ஓட வேண்டியது இருக்கு. முதல் காரியம், இன்றைக்கு உலகத்தில் ஒரு கூட்டம் மக்கள் they are chasing the pleasure. 1 தீமோத்தேயு 5:6 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:6 இங்கிலீஷ்லையும் போட முடியுமா? அதை 1 தீமோத்தேயு 5:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு 1 போகிறேன். தீமோத்தேயு 5:6. சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள். ஆமா, எனக்கு இங்கிலீஷ்ல போடுறீங்களாமா? வருமா? ஆமா, இங்க ஃப்ரெஞ்சில் நல்லா தான் இருக்கு. ஆமா, என்ன போட்டிருக்கு? வாசிங்க, யாராவது ஃப்ரெஞ்சில் வாசிங்க. dans le plaisir, இல்லையா? பிளஷர்ஸுக்காக, சுகத்துக்காக, இன்பத்துக்காக வாழக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்மளுடைய சரீரத்தில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிளஷர்ஸ் போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு? கண்கள், இன்லெட் என்னது? உலகத்துக்குரிய பிளஷர்ஸ், சுகங்கள், உலகத்துக்குரிய இன்பங்கள் நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு எதெல்லாம் இன்லெட்ஸ், எதெல்லாம் வழியாக இருக்கு? கண்கள். 1 வாசிக்கிறோம். மாம்சத்தின் இச்சை,
கண்களின் இச்சை. ஓகே, இப்போ எப்படிலாம் உள்ள வருது? கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, வாயில பேசி பேசி தேவையில்லாதெல்லாம் பேசியும் கொண்டு வரோம் தானே, இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் என்ன பண்ணுது நம்மளுக்குள்ள? அப்போ உலகத்துக்குரிய இன்பங்கள் நமக்குள்ள வருவதற்கு இதெல்லாம் தான் பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன செய்ய வேணும்? கண்களுக்கு இது உலகத்துக்குரிய இன்பம். அப்போ கண்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உடன்படிக்கை ஏற்படுத்த வேணும். ஒரு டைமில் நாம் என்ன பண்ணுவோம்? நிறைய ஒருவேளை சினிமாவாக இருக்கலாம், இல்லை நாடகமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஒன்றரை பேர் பார்ப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அது நம்மளுக்கு திருப்தி இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க? மல்டிபிள் இது அடுத்த வெரைட்டியெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் ரீல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஷார்ட் வீடியோஸ் கொண்டு வந்துட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு குறைச்சி போட்டாங்க வீடியோவை. 3 நிமிஷம் வீடியோவை மாற்றினாங்க, 1 நிமிஷம் வீடியோ மாற்றினாங்க. இப்போ 30 செகண்ட் வீடியோ, இன்னும் குறைச்சி கூட போடுறாங்க. நான் 30 செகண்ட் 60 செகண்ட் வீடியோ என்ன பண்ணுறாங்க? போடுறாங்க. இப்போ என்ன செய்யுது? கண்ணு பார்த்து இன்பத்தை அதன் வழியாக தேடுகிறது. இப்போ பாருங்க, கண் வந்து ஒரு பிளஷர் சீக் பண்ணுது. ஒரு வீடியோ பார்க்குறோம், அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஸ்க்ரால் பண்ணுறோம், அடுத்த வீடியோ. தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறது இல்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. எவ்வளோ கேட்டாலும் போதும்னு நினைக்க மாட்டோம், கேட்டுக்கிட்டே இருக்க வேணும். சென்னையில் வந்து ஒரு எஃப்எம் இருக்குது, சூரியன் எஃப்எம். அது சொல்லுவாங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறானுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த ரேடியோ கேட்கும் போது அது தெரிஞ்சுது. அதில் சொல்கிறாங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அவனுக்கு விளங்கிருச்சு, இது கேட்க நிரம்பாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்லுவோம், கேட்டுக்கிட்டே இருங்கடா. கேட்கிறதால் செவி நிரப்பப்படுகிறது இல்லை. இது போதும்னு சொல்லாது, இது கண்ணு பார்த்தது போதும்னு சொல்லாது, இன்னும் பார்த்து கொண்டு இட் சீக்ஸ் பிளஷர். ஸோ 4 காரியங்கள் நாம தள்ளி விட்டு போக வேண்டிய 4 காரியங்கள். முதல் காரியம் என்னது? பிளஷர்ஸ், வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், உலகத்தின் இன்பங்கள் அல்லது சிற்றின்பங்கள். கண்கள் பார்க்கிறதுக்கு ஒரு தடை போட வேண்டும், ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். நோ, இனஃப். கேட்கிற காரியங்களுக்கு போதும், ஸ்டாப். யாராவது என்னத்தையாவது யாரை பற்றியா சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நோ, ஸ்டாப், போதும், இட்ஸ் இனஃப். அடுத்தது வாய். எதையாவது பேசிட்டே இருக்கணும், இல்லைன்னா எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்று பேசிக்கிட்டே இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இரு. உடன்படிக்கை இருக்கா? சாப்பிட்றது உடன்படிக்கை இருக்கா? தானியேல், இந்த வாலிபர்கள் அனனியா, மீஷாயேல், அசரியா, ஃபாரின் கண்ட்ரியில் ராஜாவுக்கு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குறாங்க 2 வருஷமா. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ராஜாவின் போஜனத்தினால் என்னை போஷிக்கிறார், கர்த்தர் நல்லவர் அப்படின்ட்டு போயிருப்போம். சர்ச் இருந்துச்சுன்னா வந்து சர்ச்சில் சாட்சி சொல்லியிருப்போம், இன்றைக்கு ஆண்டவர் ராஜாவின் பந்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாப்பிடும்படி செய்தார், கர்த்தரே செய்கிறார். நம்மளும் 4 பேர் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த சாப்பாடுனால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? கரெக்ட் பண்ண மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம். வாய்க்கு ஒரு உடன்படிக்கை, தேவையில்லாத பேசுறது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இது மாம்சத்தை ஸ்ட்ராங்காக ஃபீட் பண்ணி மாம்சத்தை ஸ்ட்ராங்காக மாற்றும். ஆனால் ஆவிக்கு தேவையானதை கொடுக்காம வச்சு ஆவியை வீக்காக மாற்றிவிடும். நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். நம்முடைய பலவீனத்தை தாங்குவது மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவி, இந்த ஸ்பிரிட், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவி நம்முடைய பலவீனத்தை தாங்குகிறது. ஆனால் இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், இந்த தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்துக்குரிய இன்பங்கள், அது நம்மளுடைய சரீரத்தை நல்லா ஃபீட் பண்ணி போஷித்து அதை ஹெல்த்தியாக மாற்றி அதை நல்லா அழகாக மாற்றிட்டு, ஆனால் ஆவி என்ன செய்யுதான்? ஆவியை வீக்காகி விடுதுன்னா ஆவிக்கு தான் ஃபீட் பண்ணவே இல்லையே. நம்ம ஆவிக்கு ஃபீட் பண்ணணும்னா ஃபீட் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை ஃபீட் பண்ண வேண்டும்.
ஜெபிச்சு ஃபீட் பண்ண வேண்டும், துதிச்சு ஃபீட் பண்ண வேண்டும், ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து ஃபீட் பண்ண வேண்டும், தாழ்த்தி ஃபீட் பண்ண வேண்டும், கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஃபீட் பண்ண வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங். உங்களுக்கு டைம் இருக்கா ஸ்பிரிச்சுவல் ஃபீட் பண்றதுக்கு? உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங்க்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க? என் நண்பன் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. நாங்கள்லாம் வந்து 10 வயசுலேருந்து சர்ச்சில் ஒன்றா வளர்ந்த பசங்க. 10 வயசுலேருந்து நான்லாம் ரொம்ப சர்ச்சிலேயே அதிகமாக வீக்கெண்ட்லாம் சர்ச்சிலேயே வளர்ந்த ஒருத்தன். நான் மட்டும் இல்லை, அந்தமாதிரி நிறைய பேர் நம்ம பசங்களாம் இருந்தாங்க. அந்த பசங்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கங்கே பாஸ்டருங்களாக இருக்கானுங்க. இவன் வந்து எங்கள் சண்டே ஸ்கூல்லேருந்து எல்லாம் ஒன்றா படித்தோம் சின்ன வயசுலேருந்து. அவன் வந்து 2004 எங்கள் சர்ச்சு, எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பிரான்ச் சர்ச்சு ஒரு கிராமத்தில், பக்கா கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று கட்டினாங்க. அது 2001 போய் அவன் வேலைலாம் செஞ்சான், சர்ச்சு வேலைலாம் செஞ்சான். 2004 அந்த இடத்துக்கு அவனையே பாஸ்டராக போட்டார் எங்கள் பாஸ்டர். ஆரம்ப நாட்களில் போயிருக்கிறேன் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு, அவன் சர்ச்சில் ஊழியம் செஞ்சதுக்கு போயிருக்கிறேன். 2006, 2007, 2008 போயிருக்கிறேன். ஒரு 3 நாள் வியாழக்கிழமை காலையில் அவன் நியூ இயர் கால் அடிச்சிருந்தான். நான் திரும்பி அடிக்கும்போது அவன் எடுக்கலை, அவனை கால் அடிக்கும்போது நான் எடுக்கலை. சரி அவனோட பேசலாமே கால் அடித்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் நிறைய காரியங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கும் ரொம்ப பக்தி விருத்திக்குரிய காரியங்கள் நிறையா இருந்துச்சு. அவனும் நிறைய காரியங்கள் ரொம்ப நல்ல சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ கேட்டேன், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் இதை நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ணுற, எப்படி போயிட்டுருக்கு, என்ன எதுக்குன்னு கேட்டிருந்தேன். அவன் சொன்னான், நான் காலையிலேயே எந்திரிச்சேன்டா, காலையிலேயே நான் காலங்கத்தால் எந்திரிச்சிட்டு குறைஞ்சது எனக்கு ரொம்ப ஆசை, இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறாரு, குறைஞ்சது 4 மணி நேரமாவது நான் ஜெபிச்சு அந்நிய பாஷை பேசுகிறேன், இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட்டி வர நாட்களில் ஒரு 6 மணி நேரம் ஆண்டவர் சம்பவத்தை உட்காரலான்னு நான் ரொம்ப நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னான். பக்கா கிராமம். ஆனால் இன்றைக்கி அவனால் 500க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் அந்த கிராம சபையில் அவனால் நடத்தப்படுறாங்க. அவனுடைய ஸ்பிரிட்டை அவன் ஃபீட் பண்ணுகிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் ஃபீட் பண்ணுறான். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் மனசு இருக்கா? நம்மளுடைய பிரச்சனை தான் என்ன? உலகத்தின் காரியங்களை அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் நாம் எதற்கு அடிமையாக இருக்கிறோமோ அதுதான் நம்மளை இழுத்து கொண்டு போகுதுன்றதை மறக்கவே கூடாது. அதுதான் அடிமையாக இருக்குன்றதை அறிந்து கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல், யூடியூப் இல்லாமல், வீடியோ ஷார்ட்ஸ் இல்லாமல், டெலிகிராம் இல்லாமல், இன்னும் வேற என்னெல்லாம் ஃபோரம்ஸ் இருக்கோ, இந்த சோஷியல் மீடியா இல்லாமல் உங்களால் இருக்க முடியலையா? யூ ஆர் அடிக்டட், யூ ஆர் அ ஸ்லேவ். நீங்கள் அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உடன்படிக்கை உள்ளத்தில் எழுதுனது எதுக்காக தெரியுமா? அடிமையின் வாழ்வு வாழ்வதற்காக அல்ல, பிள்ளையாய் வாழ்வதற்கு, சுதந்திரவாளியாய் வாழ்வதற்கு. நிறைய பேசின நேரம் இருக்காது, நான் குயிக்காக முடிக்கிறேன். இட் வில் நெவர் ஸ்டாப் யூ சீக்கிங் த ப்ளஷர். அது ஒரு நாள் உங்களை, முதல்ல சொன்னேன், அது என்ன செய்ய வைக்கும்? சிற்றின்பங்கள் பின்னாடி நம்மளை ஓட வைக்கும். அடுத்தது இதை ஃபீட் பண்ண என்ன நடக்கும்? சரீரம் புஷ்டியாகும், ஆனால் மாம்சம் வலுவாகும், ஆனால் ஆவி பலவீனமாகும். அடுத்தது என்ன செய்யும்? இது அப்படியே அது லிமிட் பண்ணாமல் அதையே செய்ய வைத்து கொண்டே இருக்கும். யூ வில் ஹாவ் நோ லிமிட்ஸ். காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறது இல்லை, கேட்கிறதுனால் செவிகள் நிரப்பப்படுகிறதும் இல்லை. இட் வில் நெவர் லிமிட் யூ இன் சீக்கிங். நீங்கள் தேடுகிறதை, பார்க்கிறதை, கேட்கிறதை அது நிறுத்தும்படி லிமிட் பண்ணவே பண்ணாது. அடுத்த நிறைய பேர் எப்படி தெரியுமா தூங்கியிருக்கிறாங்க? படுக்கையில் அப்படியே பார்த்துட்டு இருந்து அந்த ஃபோனே டமால்னு மேலே வரும். அப்போ தான் தெரிஞ்சிருக்கோம், ஓ நான் தூங்கிட்டேன் போல இருக்குன்னு. அப்படி தான் நிறைய பேர் தூங்குறாங்க. நான் பார்த்துருக்குறேன். நான் ஃபோனை பார்த்ததை சொல்லங்க, அப்படி ஃபோன் விழுந்ததை பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய பலனை அது திருடிவிடும். உங்களுடைய பலனை அது திருடிவிடும். உங்களுடைய மனதை அது கெடுத்துவிடும். அடுத்தது, ரெண்டாவது, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காகலாம், சேசிங் ஆஃப்டர் அ மேன் ஆர் அ உமன், அ கேர்ள் ஆர் அ பாய். வாலிப வயசில்
என்ன தோணும்? அந்த பொண்ணை பார்த்துருக்கிறேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இப்போ தான் 14 வயசு ஆகிருக்கும், இப்போ தான் 17 வயசு ஆகிருக்கும், இதுலேயே லவ் வந்திருக்கும். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இல்லை, 3rd ஸ்டாண்டர்ட்னா என்ன வயசு இருக்கும்? 7 வயசு 8 வயசு 8 வயசில் இல்லை 8 9 வயசு என் கிளாஸில் ஒருத்தன் சொல்கிறான், டேய் இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்டான்றான். என்ன வயசு? 8 வயசு. அப்போ தான் யோசித்துருக்கிறேன், நாம் இன்னமும் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்ன்றோம். இல்லை, நாம் பசங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அங்கேயே விவரமாக தான் இருந்திருக்கானுங்க, அங்கேயே விவரமாக தான் இருந்திருக்கானுங்க. இந்த சின்ன வயசில் இன்ஃபேக்சுவேஷன், நாட் லவ், அது புரியாது. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறதும் ஒரு பொண்ணு பையன் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதும் அது எப்படி இருக்குது அந்த உணர்வு? நான் வாலிப வயசில் ஒரு யூத் மீட்டிங்க்கு போயிருந்தேன். நான் வந்து பெண்டகாஸ்ட் சர்ச்சில் வளர்ந்த ஆள். நம்மலாம் வந்து ப்ராப்பர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்து வளர்ந்தவங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நடத்தப்பட்டு வளர்ந்தவங்க. நம்ம சர்ச்சில் வந்து ஒயிட் சட்டை போடாமல் கலர் சட்டை போட்டு வந்தால் இவரெல்லாம் என்னத்தை பிரசங்கம் பண்ணுவாருன்னு பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஒயிட் சட்டை போட்டவங்க தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு நம்ம அறிஞ்சிருந்தோம். அந்த காலகட்டம் அது, அந்த மைண்ட் செட் அது. நம்ம அப்படியே வளர்ந்தோம், அந்த செட்டப்லேயே வளர்ந்தோம். பெண்டகாஸ்ட் சர்ச் தானே, அப்படியே தான் வளர்ந்தோம். அப்படி இருந்த செட்டப்பில் இருந்து நான் ஒரு வாலிப மீட்டிங்னு கூப்பிட்டாங்க. நான் வர்ஷிப்லாம் அந்த டைமில் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வர்ஷிப் லீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், என் டீமோட போயிருந்தேன். அண்ணா நகர் சென்னையில் நடந்துச்சு அது. அங்கே வந்தார் ஒரு பிரசங்கியார், அவர் ஒரு பாஸ்டர் பிரசங்கியார். அவர் வந்த உடனே சொல்கிறாரு, டேய் தம்பி, நீ நின்றுட்டுருக்கிற ஒரு பொண்ணு உன்னை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போச்சுன்னா நீ அதை திரும்பி பார்க்கணும் தம்பி, நீ பார்க்கலன்னா தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. ஐயோ, தப்பான ஒரு கூட்டத்தில் வந்துட்டோம் போல இருக்கு நம்ம, இவருன்னா இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுறாருன்னு பயந்து போயிட்டேன் நான். வாலிய பசங்களுக்குலாம் புரியுதா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா நான் சொன்னது? இல்லை எனக்கு புரியுது பாஸ்டர், சிரிச்சா நாங்கள் எதுவும் மாட்டிக்க கூடாது அப்படியே இருக்கிறோன்ற மாதிரியே மேக்கப் பண்ணி உட்காந்துருக்குறோமா? எனக்கு பயங்கர ஷாக்கு. அச்சோ என்ன பேசுகிறாரு இவர், அப்படியே முழிக்கிறேன் நான். அப்புறம் தான் சொன்னார், தம்பி அங்கே தம்பி உடம்புல நார்மலாக ஹார்மோன்ஸு எல்லாம் அந்த டைமில் இதெல்லாம் இப்படிலாம் வேலைகள் செய்யும் தம்பி. அப்போ நீ ஒரு பொண்ணு பார்க்காம இருந்தால் தான் தம்பி அப்நார்மல், பார்த்தா அப்நார்மல் இல்லை தம்பி அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் கழித்து விளங்கிருச்சு, கரெக்டு தான். ஏன்னா இந்த காலத்தில் அப்படி ஒருத்தன் பார்க்காம இருந்தான்னா ரொம்ப யோசிக்கணும். இவன் பொண்ணை பார்க்கலாம் வேறு ஏதாவது பையனை பார்க்குறான்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. உண்மை தானே? என் பையன் சமீபத்தில், நான் காலையில் அங்கே சொன்னேன், என் பையன் சமீபத்தில் நம்ம கொஞ்சம் கெஸ்ட் ஸ்பீக்கர்லாம் வந்திருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு மதர், அவ பையன்கிட்ட பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மதர், ஐ டோன்ட் வாண்ட் 1 mother and 1 father, ஐ வாண்ட் 2 fathers அப்படின்ட்டான். டேய் என்ன அது அவன் எதுக்கு சொன்னான்னா, அம்மா கைண்டா இல்லை அப்பா தான் கைண்டா இருக்கிறாரு, அதனால அம்மா வனாட்டா அப்படி. அவன் அறியாமல் விளையாட்டு பிள்ளை தான் பேசுகிறான். ஆனால் வாலிப பசங்களுக்கு இட் இஸ் வெரி நார்மல். ஒரு பொண்ணை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம், ஒரு பையனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். யாரும் பேரண்ட்ஸ் கோச்சிக்கல தானே, கோச்சிக்கல தானே? ஏன் தம்பி எப்படி பார்க்குறீங்க? கோச்சிக்கல தானே? யாரும் பார்க்காதீங்க, நான் யாரும் காமிக்க மாட்டேன். யாரும் கோச்சிக்கல தானே? இட் இஸ் நார்மல், உண்மைதான். ஏன்னா இயற்கையாக அது இருக்கும். ஆனால் வாலிப பசங்க அப்படி வந்த உடனே அந்த லவ் வந்துச்சு, நான் போய் கல்யாணம் பண்ணோம் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு போய் வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணோம், படித்து முடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு வேலை செய்யணும், பொறுப்பாக ஒரு. ஆமாம், சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில பேரண்ட்ஸ்க்கு சில பேர் வெளியே இந்த ஐடியா வரை கொடுப்பாங்க, ஏம்மா இன்னும் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற? நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன், ஆச்சரியமாக இருக்கும். ஏம்மா பண்ணாமல் இருக்கிற? இல்லை பையனுக்கு இன்னும் பொறுப்பு வரல. என்னம்மா நீ வேற, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைமா, பொறுப்பு வரும். அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக போயிடும். பொறுப்பு இல்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சா பொறுப்பு வருமா? இவனெல்லாம் எப்படி பொறுப்பு இல்லாத பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பொறுப்பு வரல, கல்யாணம் பண்ணிச்சா பொறுப்பு வந்துடுமா? நான் பார்த்துருக்குறேன், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகி பொறுப்பு இல்லாமல் வாழ்கிற ஆம்பளைங்கள, பொறுப்பு இல்லாமல் இருக்கிற கணவன்மார்களை பார்த்துருக்குறேன். இப்போ எப்படி பொறுப்பு வரும்? பொறுப்பு வந்து அங்கேயே வந்திருக்கணும், அங்கே வரலையா? இப்போல்லாம் வராது. சில பேர் சொல்கிறாங்க, பிள்ளை பெற்றாச்சுன்னா பொறுப்பு வரும்.
கல்யாணம் பண்ணியே வரல, இதில் புள்ள வந்துச்சுன்னா வரும். இதெல்லாம் காதில் கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கம் கோவம் தான் வரும் போல. எப்படியா இப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்கள்? அது எப்படியா வரும்? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் அவனுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு பாஸ்டர், ஆனால் அவனுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் பாஸ்டர் எனக்கு தெரியும் பாஸ்டர், அவங்க வந்து குழந்தை பிரச்சனை நிச்சயமாக அவன் பொறுப்பாயிருவான். எப்படி உங்களுக்கு தான் சொல்ல மனசு வருதுன்னு சொன்னால கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்க காலத்தில் உங்களோட பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றின பிறகு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துணையை கொடுப்பார். அதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லை. பொறுப்பு இல்லாமல் போய் தேடி எங்கேயாவது போய் என்ன பண்ணக்கூடாது. நான் ரொம்ப டைமில் அதனால் வேகமாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமாம். அடுத்தது மூன்றாவது, 2 விஷயங்கள் மாத்திரம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது 1 தீமோத்தேயு 6:9-10. 1 தீமோத்தேயு 6:9-10. ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும், ஐஸ்வர்யவானாக என்னது விரும்புகிறவர்கள் சோதனையிலும், கண்ணியிலும், மனுஷரை கேட்டிலும், அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும், சேதமுமான பலவித இச்சைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள். நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யவான்கள் பாவிகள் அல்ல. ஐஸ்வர்யம் தவறு அல்ல, பிரச்சனை இல்லை. பணம் இல்ல பிரச்சனை, பண ஆசை தான் பிரச்சனை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, பணமும் எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்கிறது. பணம் எல்லாத்துக்கும் உதவி, பணம் தேவைதான். ஆனால் பண ஆசை பலவிதமான காரியங்களை செய்ய வச்சு பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கரப்ஷன் இல்லையா இந்த இல்லை? ரொம்ப ஆச்சரியம். நான் சிலதான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த ஃப்ரான்ஸில் ஒரு சகோதரன், அவர் ஒரு விசா எடுத்திருக்கிறார். அந்த விசா EU கார்டு. EU கார்டு, ப்ளூ கார்டுனா உங்களுக்கு தெரியும், யூரோப்பில் எங்கேயும் போய் நீங்கள் வேலை செய்யக்கூடிய கார்டு. அது வந்து எடுத்த உடனே தரமாட்டாங்க. நீ குறைஞ்சது 5 வருஷம் இருந்த பிறகு தான் அந்த கார்டு கிடைக்கும், குறைஞ்சது. எக்ஸப்ஷனலாக எங்கேயாவது யாருக்காவது அந்த அந்த ப்ளூ கார்டு கிடைக்கும். ஆனால் நார்மலாக அவங்க 5 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த ப்ளூ கார்டு எடுக்க முடியும். யூரோப்பில் எங்கேயும் போய் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆத்தரைசேஷன் தரவாக எடுத்து தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். ஒரு தேசத்துக்குள்ளேருந்து இன்னொரு தேசத்தில் போய் யூரோப்புக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வேலையை எடுத்து செய்ய முடியாது. அங்கே என்ன பண்ணணும், ஆத்தரைசேஷன் தரவாக எடுக்கணும். இப்போது இந்த சகோதரன் இதை வச்சிருக்கிறார். எனக்கு விளங்கிருச்சு, இந்த கார்டு கொடுக்க வாய்ப்பே கிடையாது இவருக்கு. கேட்டேன், எப்படி? ஒரு ரட்சிக்கப்படாத சகோதரன் சமீபத்தில் பேசும்பொழுது எனக்கு அதை அனுப்பி வச்சுருந்தார். எப்படி எடுத்தீங்க பாஸ்டர்? உண்மையை சொன்னால் நான் 20 லட்ச ரூபா கொடுத்து தான் பாஸ்டர் இந்த கார்டு வாங்கினேன். இந்த தேசத்தில் பணத்தை கொடுத்து, கரப்ஷன், பணத்தை கொடுத்து கார்டு வாங்க, பண ஆசை தவறாக இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கரப்ட் பண்ணப்பட்ட, லஞ்சத்தினால் கரைப்படுத்தப்பட்டவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு இதெல்லாம் செய்கிறார்கள். சட்டத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிக்க வேணான்னு சொல்ல, பணம் ஆசை, பணம் பணம் இல்லை. மணி, வெல்த் இஸ் நாட் அவர் கோல். உனக்கு வெல்த் இருக்கா, சொத்து இருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் இருக்கா, ஐஸ்வர்யம் இருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட் இஸ் நாட் யுவர் கோல். யுவர் கோல் இஸ் சம்திங் எல்ஸ். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. பாரமானது தூக்கிட்டு போகக்கூடாது. இது ஒரு பாரம். உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு, ஓட்டத்தை தடை செய்வதற்குரிய பாரங்கள் சிலது இருக்கு. உலகத்தின் இன்பங்கள் தடை செய்யக்கூடிய பாரங்கள் பாவங்கள், சிற்றின்பங்கள் தடை செய்யக்கூடிய பாரங்கள் பாவங்கள், தேவையில்லாத மற்ற காரியங்கள் அது பாவங்கள் பாரங்கள். அடுத்தது ஐஸ்வர்யவான்களாக ஆசைப்படுவது, விரும்புவது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவர் மேலே இருக்க நம்முடைய ஃபோக்கஸை திருப்பி விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப ஆசை பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது.
நான் ரொம்ப சின்ன வயசில் ஆசை, நிறைய இன்வெஸ்ட் பண்ண, நிறைய இழந்தேன். இன்றைக்கும் நிறைய ஆசை இருக்குது. சில பேருக்கு சில ஐடியாஸ் மட்டும் கொடுப்பேன், எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு மனசு வரல. நம்மளை டிவியேட் பண்ணிடும். அப்போ சபையில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? இல்லை. நான் இன்னைக்கு காலையில் கூட நம்ம சபையில் சொன்னேன், எனக்கு விருப்பம், நான் என்னோட சபை மக்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நல்ல பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் எழுமணும் ஆண்டவரே சபையில். ஏன்னா இவங்க வளர்ந்தாங்கன்னா சபைக்கு வரக்கூடிய தேவையுள்ள ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாமே, ஒரு 4 பேருக்கு விசா கிடைக்குமே, ஏதாவது செய்யலாமே. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் கோல் பணம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு நேராக நடப்பதற்கு எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பணத்துக்கு பின்னாடி ஓடிடக்கூடாது. அது நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸை மாற்றி விட்டுரும். காலையில் ஏஞ்ச உடனே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு நம்ம போவோன்னு தோணாது. எங்கே டைமுக்கு ஓடினா எப்படி பணம் பார்க்கலாம், அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்கணும். ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாமல் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு பணத்துக்காக எங்கேயாவது ஓடுறீங்களா? நீங்கள் வேறு ஏதோ டைரக்ஷனை மாற்றி தெரியாமல் ஓடிட்டுருக்கீங்க. உண்மையாக சொல்கிறேன், யார் இங்கே எப்படி இருந்தாலும் உண்மையாக சொல்கிறேன், தட்ஸ் நாட் யுவர் கோல், தட்ஸ் நாட் யுவர் அல்டிமேட் கோல். அடுத்தது கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:28 கடைசி நான் முடிக்கிறேன். நல்ல நேரம் எடுத்துருக்குறேன், ஆனால் பிரயோஜனமானவர்கள் என்று நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். அப்பொழுது எப்பிக்கூராவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான வசனம். In him we live. அவருக்குள் நாம் வாழ்கிறோம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். நாம நல்ல கவனிங்க, ஆதாமுக்கு ஆண்டவர் களிமண்ணில் மண்ணை எடுத்து என்ன பண்றாரு, பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஆண்டவர் என்ன செய்தாராம், ஜீவ ஆமா breath of life, ஜீவ சுவாசம், அவனை ஜீவனோடு வைக்கும்படி ஆண்டவர் அவருக்குள்ள இருந்து சுவாசத்தை கொடுத்தார். இப்போ நீங்களும் நானும் யாரோட சுவாசத்தை வைத்திருக்கிறோம்? நீங்களும் நானும் யாருடைய சுவாசத்தை நம்ம கொண்டு போகிறோம்? தேவனுடைய சுவாசத்தை கொண்டு போகிறோம். இது ஆண்டவருக்கு சொந்தமான உயிர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமாம், லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க என் உயிர் உனக்கு தான். இல்லை, லவ் பண்ணும்போது சொல்லணும் என் உயிர் ஆண்டவருக்கு தான். ஐயோ பாஸ்டர் லவ் பண்ணும்போது சொல்லுன்றார், அப்படின்னா லவ் பண்ணுறோன்னு சொல்கிறாரா அப்படின்னு என்கிட்ட வராதிங்க. இன்றைக்கி ஒரு தம்பியோட பேசிகிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் வரத்துக்கு லேட்டு. சில முக்கியமான காரியம் ஒரு தம்பியோட பேச வேண்டியது இருந்துச்சு. தவறான சில முடிவுகளை எடுத்திருந்தார். அப்போ பேசுனது இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், நீ இப்படி செய்கிறதுக்கு திருமண வாழ்க்கை சில காரியங்கள் முடிவு. அப்போ நான் கேட்டேன், எப்படி நீ பேசுறதுக்கு, இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததுக்கு, இப்படிப்பட்ட ஒரு நேசம் வாழ்க்கையில் வந்ததுக்கு என்ன காரணத்துக்காக அவங்கள நீ நேசிக்கிற அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவங்க என்னை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, அதனால நான் அவங்கள நேசிக்கிறேன்னாரு. அவங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, அதனால நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி நான் தான், அதனால நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன்னாரு. நான் கேட்டேன், நாளைக்கு அப்படியானா அவங்க ப்ரையாரிட்டி மாறினா நீ தொடர்ந்து நேசிப்பியாப்பா? நாளைக்கு உன் மேலே கேர் காட்டலைன்னா நீ நேசிப்பியாப்பா? நான் சொன்னேன், அப்படியானா நீ நேசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படித்தானேன்னு கேட்டேன். முதலே காரணத்தினால தான் சொன்னார். ஆமாம். நான் சொன்னேன், இது பேர் லவ்வுங்கிறல்ல. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஏன்ப்பா இயேசு ஒன்றையும் என்னையும் தேடி இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தினார், என்ன காரணமாக இருக்கும்? நோ ஆன்சர். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆன்சர் வந்துச்சு, காரணமே இல்லை. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா ஏன் இயேசு பூமியில் வந்து ரத்தம் சிந்தி அவரோட அன்பை வெளிப்படுத்தினார்? என்ன காரணம் தெரியுமா? அதான் நேசிக்கிறார் தான். என்ன காரணத்தை தான் நேசிக்கிறாருன்னு தெரியுமான்னு தான் கேட்டேன். பார்த்தீங்களா பதில் எப்படி வந்துச்சு? பார்த்தீங்களா? ஏன் செய்தார்? நம்மளை நேசித்தார். சரி, ஏன் நேசித்தார்? காரணம் என்னது? என்ன காரணத்துக்காக நேசித்தார்? நம்ம கெட்டு போகக்கூடாதெல்லாம் அதெல்லாம் அதுதான் நேசிக்கிறாரு. ஏன் நேசிக்கிறாரு? கெட்டு போகக்கூடாது, மீட்டு கொண்டாரு. நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறாருங்க?
நான் சொல்லட்டுமா, he has no reason for him to love us. நம்ம நேசிக்கிறதுக்கு அவருக்கு ரீசனே கிடையாது. he loves us. தேவனோட வார்த்தை சொல்லுது, God so loved the world. அங்கே ரீசனே போடலைங்க. அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை தெரியுமா? நம்மளுடைய உள்ளங்களை அசைக்கக்கூடிய வார்த்தை. நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, God so loved the world that he gave his only begotten son. அதை கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அழிஞ்சு போய் காப்பாற்றலாம் பண்ணாரு. ஆனால் அங்கே முன்னாடி நேசிக்கிறதுக்கு ரீசனே போடலைங்க. God so loved the world. Why did he love? No reason. God so loved the world. புரியுதா? அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ ரீசன் வச்சு லவ் பண்ணுறல்ல, இது பேர் இல்லை லவ். ரீசனே இல்லாமல் ஒருத்தர் லவ் பண்ணுறாருல, அதான் லவ். அந்த லவ் உனக்கு இல்லையா, ஓடிய போயிரு. ஒரு மோசமான ஆள் போல் இருக்குது, எதுவும் கட் பண்ணி விட்டு வந்துருக்கிறாரு நினச்சிக்கூடாது. நீ அது சிலதை கட் பண்ண விட்டுக்காக நல்லது தான், அது கட் பண்ண, அதுக்காக அதை கட் பண்ண. அதான் கவனிங்க. நீ ஏன் சொல்கிறேன், அவருடைய சுவாசத்தை பெற்று இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் இங்கே எழுதுறாரு தீமோத்தேயுக்கு. வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் ஏனெனில், இதோட வசனத்தோட நான் முடிக்கிறேன். ஓகே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அப்படின்னா நாம் வாழ்றது அவருக்கு வெளியே இல்லை, அவருக்கு உள்ள. இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் முடிக்க போகிறேன். நாம் பிழைச்சிருக்கிறது அல்லது வாழ்கிறது அவருக்கு உள்ள. அப்படின்னு அர்த்தம், அவருக்கு வெளியே உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கை கிடையாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்கு வெளியே உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கை கிடையாது. ஏன்னா புதிய உடன்படிக்கையின் சுதந்திரவாளிகளாக, அந்த மத்தியஸ்தராக அவர் வந்து நம்மை சுதந்திரவாளிகளாக புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு ஒரு வாழ்வை கொடுத்துருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து, பாவ சாபத்திலிருந்து மீட்டு ஒரு வாழ்வை கொடுத்துருக்கிறார். இப்போது நாம் பிழைச்சிருக்கிறோம். எங்கே தெரியுமா பிழைச்சிருக்கிறோம்? அவருக்கு உள்ள பிழைச்சிருக்கிறோம். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். என்ன பண்றோமா? அசைகிறோம். பிழைச்சிருந்தாலும் அவருக்குள்ள, அசைவதானாலும் அவருக்குள்ள இருக்கிறோம், இருக்கிறதானாலும் அவருக்குள்ள. ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான வசனம் இல்ல? There is no completeness in life or fullness in life outside Christ. கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு ஒரு நிறைவான வாழ்வு இல்லை. இதான் கடைசி பாயிண்ட். நாம் நிறைய நேரத்தில் நம்மளுடைய நிறைவை உலகத்தில் தேடுகிறோம். உலகம் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. It will keep engaging us into it. இதுக்கு முன்னாடி 3 காரியங்களை பார்த்தோம். பணம், மனிதர்களை தேடி போவது, இன்பங்களை தேடி, சிற்றின்பங்களை தேடி போவது. இது எதுவும் நம்மளை என்ன செய்யாதுன்னு சொன்னால் திருப்தி செய்யவே செய்யாது. காரணம், நாம் அதுக்காக இல்லை, அதுக்காக படைக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க. என்னைக்காவது பறவை தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து பார்த்துருக்கிறீங்களா? தண்ணிக்குள்ளே பறவை தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா அது அதற்காக படைக்கப்பட்டது அல்ல. என்னைக்காவது மீன் சிறகடிச்சு பறந்து மேலே பறந்து பார்த்துருக்குறீங்களா? விண்மீன் சொல்லிடக்கூடாது. என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? என்னைக்கா பார்த்து இல்லை, அது அதுக்காக படைக்கப்பட்டது அல்ல. The fish is meant to be there inside the water. அதுக்கு வெளியே வந்துச்சுன்னா அது செத்து போயிடும். The birds are meant to fly. அது தண்ணிக்குள்ளே போய் நீச்சல் அடிப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு வரேன், ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரேன்னா அது செத்து போயிடும். அதே போல தான் கிறிஸ்துவுக்கு வெளியே நம்மளுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஆகாது. இட் வில் பி டெஸ்ட்ராய்டு. கிறிஸ்துவுக்கு வெளியே நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் இப்போ எப்படி வச்சுருக்காரு தெரியுமா? அவருக்குள்ளே பிழைக்கும்படியாக நம்மளை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். அல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி பிழைத்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, இனி அசைஞ்சாலும் கிறிஸ்துவுக்குள்ள, இனி வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, இனி மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, இனி நான் என்ன செய்தாலும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள. என் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் தேவனோட வார்த்தையில் தொடப்பட்டிருக்கிறீங்க?
Hallelujah. Do you have a commitment for God? உங்களுக்குள்ள ஆண்டவருக்காக ஒரு கமிட்மெண்ட் இருக்கா? ஒரு உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினாரே, அந்த உடன்படிக்கை உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அந்த உடன்படிக்கையில் உங்களுக்கும் பங்கு உண்டு. பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லை பங்கு, இந்த உடன்படிக்கையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பங்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையின் முழுமை கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம்தான். கிறிஸ்துவுக்கு வெளியே நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாக்கப்படவே படாது. விசுவாசத்தோடு நம்ம எழுமி நின்று நம்ம செபிக்கலாம். இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். தர்மேஷ் பிரதர் முன்னாடி வந்து ஜெபத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நடத்தும்படியாக கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் செபிக்கலாமா? எழுமி நின்று